டோனி எப்படி அவரோட லைஃப்ல ஒரு கீழ்த்தளத்துல இருந்து இவ்வளோ பெரிய ஆளா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறி இருக்காருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் தான். அவரோட மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதா இருக்கட்டும், அவர் லைஃப்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்றாரு. நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக்கஸை நம்ம வந்து கரெக்டான வழியில வந்து நம்ம யூஸ் பண்றோமா, இல்லை வந்து தப்பா யூஸ் பண்றோமா? நம்மளோட லைஃப்ல நம்ம இந்த ஃபோக்கஸ் எப்படி யூஸ் பண்றோம்? நம்மளோட லைஃப்ல நம்மளோட பாஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றோம்னா பயம் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஒருவேளை நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஃபியூச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விரக்தியும் ஒரு வருத்தமும் வந்து அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடும். அதே போல நம்ம மற்றவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடும். டோனி எப்படி வந்து அவரோட செல்ஃப் மேல அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாரோ அந்த மாதிரி உங்களோட செல்ஃப் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட்ல வந்து பீஸும் கான்ஃபிடென்ட்டும் அது தொடர்ந்து உங்களோட லைஃப்ல வந்து சக்ஸஸும் வந்து ஈஸியா வந்து உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும்.